தாய் தமிழர் உறவினருக்கு வணக்கம். நான் அன்றைக்கி நம்ம முதலமைச்சருக்கா பதிவு ஒன்று பார்த்தேன். அது என்னென்னு சொன்னால், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் அண்ணன் தமிழ்மான் சாருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டதுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து நெஞ்சில் இடம் கொடுத்துருந்தாரு. இது ஒரு துணிச்சலான முடிவு தான். ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும், துணிஞ்சு முடிவு எடுக்கணும். ஏன்னா இதே போல் அண்ணன் அன்சாரியை போல் நிறைய பேர் இருக்கா தமிழ்நாட்டில். எதுக்கு கட்சி தொடங்குனே தெரியாது, எல்லோரும் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்கணிட்டு கட்சி தொடங்குவோம் எல்லாம் மரணத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு மதத்துக்கு பின்புலத்தில் ஒரு ஜாதிக்கு பின்புலத்தில் ஒரு கட்சியை தொடங்கணும். திமுக அதிமுகட்ட ஒரு சீட்டை வாங்கணும், கொஞ்சம் பணத்தை வாங்கணும், ஓட்டை பிரிக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு சீட்டு 2 சீட்டு 4 சீட்டு பிளாஸ்டிக் சேரு இந்த மாதிரி நிறைய அண்ணமார் இருக்காவ. எல்லாருக்கும் நம்ம முதலமைச்சர் வந்து நெஞ்சில் இடம் கொடுப்பாருன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த முடிவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு உண்மை நிலவரம் என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேடுகட்ட ஆட்சியை இந்த 5 வருஷம் கொண்டு போனதே இந்த மாதிரி ஒரு சீட்டு ஆட்களும் ஒரு 30-40 இயக்கங்கள் இருக்கா. திராவிட இயக்கம், அந்த இயக்கம், இந்த இயக்கம்னு ஜாதி சங்கங்கள், பின்ன ஊடகங்கள் பேரில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யாருன்னு சொன்னால் நம்ம செந்தில்வேலு, குணசேகரன், பின்ன முக்தாரு, இந்த மாதிரி பின்ன வலைவழியில் பேசக்கூடியவே, பைசா வாங்கிட்டு வலைவழியில் பேசக்கூடியவே, அது போதாத குறைக்கு நடுநிலையாளர்னு கொஞ்சம் பேர் இருப்பாவ, சமூக போராளிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாவ, சுற்றுச்சூழல் பாதுகாப்பவர்னு கொஞ்சம் பேர் இருப்பாவ. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திமுக ஆட்சியை இந்த 5 வருஷமே கொண்டு போனது. ஆனால் உண்மையிலே ஒரு நியாயப்படி பார்த்தா நம்ம முதலமைச்சர் என்ன செய்யலான்னு சொன்னால், அவருக்கான ஒரே ஒரு தொகுதியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு மீதி 233 தொகுதியும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த 5 வருஷமாக இந்த மக்கள்கிட்ட நல்லாட்சி நடக்கும்னு சொல்லி இந்த அரசு 5 வருஷம் கொண்டு போனதே இந்த கேடுகட்ட குரூப்பு தான். நியாயப்படி பார்த்தா இந்த 233 தொகுதியுமே இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு தான் பிரித்து கொடுக்கணும். இன்னும் எப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வேணால் வாக்கு சதவீதம் 1% கூட இருக்குமானே தெரியாது. ஏன்னா இதுவரை அவியல்களுக்கு வாக்கு சதவீதத்தை நிரூபித்ததே கிடையாது. தேர்தலில் தனியாட்டு போட்டிட்டதே கிடையாது. ஒரு 10-15 கட்சி, ஒரு 30-40 இயக்கம், ஜாதி சங்கங்கள் இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு தான் திமுக அதிமுக இதுவரை தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தம்பம் திராணியாக இருந்ததுன்னா 2026 தேர்தலில் தனியாட்ட தேர்தலை சந்திங்க. உங்களுக்கான வாக்கு வங்கி காட்டிட்டு நீங்கள் பேசுங்க. நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டுருக்கோம், இதுதான் திராவிட மாடல், அந்த மாடல்னு நீங்கள் அதுக்கு வரை பேசலாம். உங்கள் வாக்கு சதவீதமே என்னென்னு தெரியாது, 1% கூட இருக்குமான்னு தெரியாது. பின்ன எனக்கு நான் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஒரு பரிந்துரையை நான் செய்யேன். என்னென்னு சொன்னால், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாட்ட தேர்தலை சந்திக்காத அனைத்து கட்சிகளையும் முதல்ல தடை செய்யணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் நல்லதொரு ஆட்சி நடக்கும். ஒரு சீட்டுக்காண்டி 2 சீட்டுக்காண்டி ஒரு கட்சி சார்ந்திருக்கவிய, பணத்துக்காண்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரியான நிறைய ஆட்கள் இருக்குது. அதனால இதுவரை தமிழ்நாட்டில் தனியாக தேர்தலை சந்திக்காத அனைத்து கட்சிகளையும் தேர்தல் ஆணையம்னு தடை செய்யணும். இந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர வைக்கணும். நன்றி. நாம் தமிழர்.